விஜய் என்ன பண்ணுறாரு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ வந்து கேட்குறாங்க நம்ம காவேரி, என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அத்தை ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்களால வந்து அந்த வீட மறக்க முடியல. எப்படிங்க மறக்க முடியும்? அப்பாவோட நினைவா இருக்கிறது அது ஒண்ணு தானே. அதனால தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு. இல்லை காவேரி, அந்த வீட கண்டிப்பா மீட்டு தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க மீட்டு தந்துடலாம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. இல்லை காவேரி, உடனே அதுக்கு தேவையான ப்ராசஸிங் ஆரம்பிக்கணும். என்ன சொல்றீங்க? இப்போ என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நாள் போட்டுங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை காவேரி, உன் அம்மா ஃபீல் பண்ணதை என்னால் தாங்கிக்கவே முடியல. அத்தை பாவம், என்ன அவங்க பையன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காவது நான் இதை செஞ்சே ஆகணும். சரிங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அதான் யோசிச்சுட்ருக்கேன். எப்படியாவது வந்து அந்த வீட்டை மீட்டு தரணும். சரி காவேரி, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் போயிட்டுருக்கேன், அப்புறம் வரேன். எங்கெங்க அப்படின்னு. எல்லாம் வக்கீல பார்க்க தான் போகிறேன், அவர்கிட்ட ஒரு சஜஷன் கேட்கலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே வந்து ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க, என்ன சொல்ல போகிறாரு விஜய்ன்னு சொல்லிட்டு. விஜய் வந்து வக்கீலை மீட் பண்ணுறாரு. வக்கீல் வந்து சொல்கிறாரு, அந்த பத்திரம் உங்கள் கையில் இருக்கணும், அப்போ தான் இந்த வீட்டை வந்து உங்களால் வந்து மறுபடியும் வந்து மீட்ட முடியும். ஏன்னா பத்திரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக அந்த வீட்டை மீட்டுடலாம். ஏன்னா வந்து பத்திரத்தை வந்து எக்காரணம் கொண்டு உங்கள் பேரில் இருக்கிறதால ஒன்றும் பண்ண முடியாது அவரால் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து யோசிக்கிறாரு விஜய். உடனே விஜய் அதுக்கப்புறம் குமரன், நிவின் 3 பேருமே வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ நிவின் கிட்டேயும் குமரன் கிட்டேயும் விஜய் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், சீக்கிரமாக அத்தைக்கு அந்த வீட்டை மீட்டு தரணும், அது நம்மளோட கடமை. அத்தை நம்மளை வந்து மருமகனாக நினைக்கல, மகனாக நினைக்கிறாங்க. அதனால் மகன்களாக இருந்து இந்த வீட்டை மீட்டு தரத்துக்கு நம்ம வந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாக பண்ணிடலாம். எனக்கு கூட வந்து அந்த பசுபதி கிட்ட இந்த மாதிரி பத்திரத்தை இழந்ததை தாங்கிக்கவே முடியல. கொஞ்சம் நேரத்தில் அந்த பசுபதி அந்த பத்திரத்தை திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம குமரன். குமரன் நீங்கள் பாருங்கள், எப்படியாவது பத்திரத்தை மீட்டணும், அவனுக்கு எங்கெங்கே இடம் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட கேட்குறாரு. நிவின், நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னோடனே, இந்த மாதிரி உங்கள் மாமாவுக்கு எங்கெல்லாம் வந்து இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க, அந்த இடத்துல போயிட்டு நம்ம கண்டிப்பாக அந்த பத்திரத்தை வந்து கைப்பற்றலாம் அப்படின்னோடனே, சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னோடனே, இப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க, சொல்லுங்கள் அப்படின்னோடனே, என் மாமா பையன் இருக்கான்ல, ஆமாம் அவன் வந்து இங்கே தான் வந்திருக்கான். ஆக்சுவலாக அவனை பார்க்க தான் இங்கே போயிட்டுருக்காரு. அப்பப்போ இங்கே தான் திண்டிவனத்தில் இருக்கான்னு சொன்னாங்க. அங்கே போய் வந்து நான் விசாரித்து பார்க்குறேன், அவன் அங்கே தான் இருக்கான்னு. ஒரு வேளை அங்கே தான் இருந்திருந்தானா கண்டிப்பாக அந்த பத்திரமும் அங்கே தான் இருக்க சான்சஸ் இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. ஏன்னா என் மாமா பையனை அவங்க வச்சுருக்காருன்னா அங்கே தான் எல்லா ப்ராப்பர்ட்டியும் அங்கே தான் வச்சுருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டு பத்திரமும் அங்கே தான் இருக்கும் அப்படின்னோடனே, சரி இதுவும் சூப்பர் தான், சரி அட்ரஸை கரெக்டாக கண்டுபிடிங்க, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வேணாம், வீட்டுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பயப்படுவாங்க, வேணான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த விஷயம்லாம் நீங்கள் தலையிடாதீங்க அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஏன் காவேரியே சொல்வா கண்டிப்பாக தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு நிறைய பிரச்சனைங்க வந்திருக்கிறதால காவேரி ரொம்ப பயப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை காவேரிக்கிட்டேயோ வீட்டை யார்கிட்டையோ சொல்லாதீங்க, முடிச்சுட்டு நம்ம பத்திரத்தை எதுவுமே காட்டிட்டு சொல்லலாம் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கங்கா வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு கேட்குறாரு குமரன், என்ன கங்கா ஏன் இப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷனாகவே இருக்க? இந்த டைமில் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. எங்கே டென்ஷன் இல்லாமல் விடுறாங்க? அந்த காவேரி என்ன பேசுகிறா தெரியுமா? என்ன பேசுனா அப்படின்னோடனே, விஜயை நான் எதுவும் சொல்லிடக்கூடாதான் அப்படியே வரிஞ்சு கட்டிக்கின்னு எல்லோரும் சண்டைக்கு வந்துடுறாங்க விஜய் மேலே. இந்த வீட்டில் அவ்வளோ வந்து பிரியத்தை காட்டுறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? விஜய் பாவம் இல்லை, என்ன பாவம்? அவருக்கு யாருமே இல்லை, இப்போ எல்லோரும் வேணாம்னு சொல்லிட்டு தானே இங்கே வந்திருக்காரு. நம்ம தானே அவரை நல்லா பார்த்துக்கணும் கங்கா. போதும் ரொம்ப ஓவராக நீங்களும் பண்ணாதீங்க. எல்லாருக்கிட்டே சொல்கிறதோட உங்ககிட்ட சொல்கிறது தான் முக்கியம். நீங்கள் தான் ஆளே சுத்தமாக சரியில்லை அப்படின்னோடனே, ஏன் கங்கா இப்படிலாம் பேசுகிற? எனக்கு நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. இங்கே பாரு, விஜயை பற்றி நீ தப்பாக புரிஞ்சுட்டுருக்க. நான் விஜயை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கல, விஜய்க்கு ஓவர் முக்கியத்துவம் கொடுக்குறது தான் எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க கங்கா.